நமது சென்னை கிளை, சொசைட்டியின் சென்னை கிளை சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணி அளவில் ஒரு சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து வருகிறது. சில வருடங்களாக நடந்து வருகிறது. அந்த சொற்பொழிவுக்கு உங்கள் அனைவருக்கும் நல்வரவு. மாலை வணக்கம். இன்று நமது சேர்மன் அவர்கள் நமக்கு உரையாற்ற இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடமாக அவர் பூர்ண யுகத்தினுடைய பலவித அம்சங்களை பற்றி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சத்சங்கத்திலையும் ஒவ்வொரு செஷன்லையும் ஒவ்வொரு அம்சத்தை மிகவும் விஸ்தாரமாக விளக்கி கொண்டு வருகிறார். இன்றைக்கு அவர் பேசப்போகும் அம்சம் நிசப்தம், சைலன்ஸ் பற்றி பேசப் போகிறார். நம்ம நிசப்தம் என்றால் யோகிகள் பொதுவாக மௌனவிரதம், ஒரு திங்கட்கிழமை மௌனவிரதம், ஞாயிற்றுக்கிழமை மௌனவிரதம் என்றெல்லாம் அனுசரிப்பது வழக்கம். காந்திஜி அவர்களும் திங்கட்கிழமை மௌனம் அனுசரிப்பார். ஆனால் அந்த மௌன விரதத்தை காட்டிலும் பன்மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு நிசப்தம் நமது யோகத்தில் கூறப்படும் நிசப்தம். இந்த நிசப்தம் யோகியை, அவனுடைய சாதனையை எப்படி விழித்து கொண்ட ஒரு சைத்திய புருஷன், சைக்கிக் பீயிங் அவனை முன்னெடுத்து செல்லுமோ அதுபோல் முன்னெடுத்து செல்லக்கூடிய சக்தி படைத்தது. இன் பீஸ் அண்ட் சைலன்ஸ் தி எட்டர்னல் வில் மேனிஃபெஸ்ட் என்கிறார் மதர் ஒரு பிரேயரில். அப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த ஒரு டிவினிட்டி தவிர வேறொன்றும் இல்லை அது என்னும் அளவுக்கு உயர்ந்த தன்மை உள்ள அந்த ஒரு யோக அம்சத்தை பற்றி பேசப் போகிறார். அவரை உங்கள் சார்பில் அன்புடன் வரவேற்று இந்த உரையை நிகழ்த்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். சார், யுவர் டைம் நவ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நமஸ்காரம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கு நான் என் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றேன். சைலன்ஸ் என்று தலைப்பிட்டு இந்த உரை அமைந்துள்ளது. அதற்கு சரியான வார்த்தை தமிழில் மௌனம் என்று சொல்லலாம், நிசப்தம் என்று சொல்லலாம், மனதில் அரவமின்மை என்று சொல்லலாம். ஆனால் இந்த சொற்கள் எல்லாம் வெறும் குறியீடுகள் தான். உண்மையிலேயே இந்த சைலன்ஸ், இந்த மௌனம் என்கின்ற வார்த்தைக்கு ஆன்மீக ரீதியாக ஆழ்ந்த பொருள் உள்ளது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இந்த மௌனம் குறித்து, என்ன மௌனம் என்றால் என்ன, வெறும் புறத்தில் மௌனம் காப்பது மாத்திரம் மௌனமா, இல்லை இதை கடந்த வேறொன்றும் இருக்கின்றதா என்பது குறித்து மிகவும் விவரமாக, ஆழமாக அவருடைய வெவ்வேறு எழுத்துக்களில் சாதகர்களுக்கு எழுதியுள்ள கடிதங்களில் விளக்கியுள்ளார். பொதுவாக இந்த சைலன்ஸ், மௌனம் என்றால் பகவான் கூறுவது என்னவென்றால்,
எண்ணங்களில் இருந்தும் பிராணமய இயக்கங்களில் இருந்தும் நாம் முற்றிலும் விடுபட்டு இருத்தல். எண்ணங்களில் இருந்தும் பிராணமய இயக்கங்களில் இருந்தும் முற்றிலும் விடுபட்டு இருத்தல், நம்முடைய உணர்வு நிலை ஒரு நிலையான அமைதியை அடைந்த நிலையில் இருத்தல். இதுதான் மௌனம் என்கின்ற பகவான் விளக்குகின்றார். அப்படி என்றால் நம்முடைய பிராணமயத்தில் மௌனம், மனதில் மௌனம் என்றால் என்னவென்றால், அது எண்ணங்கள் மாத்திரம் மனதில் இல்லாமல் போவதில்லை, அதையும் கடந்த ஒரு ஆழமான நிலையில் நிலையை மனம் எட்டுகின்றது, பிராணமயமும் எட்டுகின்றது. இந்த நிலையில் வெவ்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. இந்த ஆழமான மௌனத்தில் வெவ்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. பகவான் மேலும் என்ன கூறுகின்றார்? அதற்காக எண்ணமே இல்லாமல் இருத்தல் என்கின்ற அவசியம் இல்லை என்றும் கூறுகின்றார். பகவான் என்ன கூறுகின்றார்? எண்ணமே ஒரு மனதினுடைய மனதில் எண்ணமே இல்லாமல் இருத்தல் என்கின்ற ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் மௌனம் ஒரு மனிதனுக்கு கிட்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது எப்படி என்றால் பகவான் விளக்குகின்றார் இதை. ஏன பகவான் என்ன கூறுகின்றார்? ஒரு மனிதனுடைய மனதில் எண்ணங்கள் ஊடுருவி செல்லும், உணர்ச்சிகள் ஊடுருவி செல்லும். ஆனால் அவை எவற்றினாலும் ஒரு மனிதனுடைய மனம் எந்த விதமான சலனமும் இல்லாமல் இருந்தால் அதுதான் மௌனம் என்று கூறுகின்றார். அத்தகைய மனம் என்ன செய்கின்றது? தன்னுள்ளே கடந்து செல்லும் எண்ணங்களை தன்னுடையது என்று பார்க்காமல் அது வெளியிலிருந்து வருகின்றது, அது தன்னில் மூலமாக கடந்து செல்கின்றது என்றுதான் பார்க்கின்றது. அதனால் அது பாதிக்கப்படுவது இல்லை. இதுதான் பகவான் தரக்கூடிய விளக்கம். நான் ஏற்கனவே நம்ம சொன்னோம். ஏன்னா முதலில் நாம் என்ன மௌனம் என்றால் என்ன என்று அறிந்து கொள்வோம். பின்பு அதை எட்டுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் பகவானும் என்னையும் கோரியுள்ளார்கள் என்று நாம் சிந்திப்போம். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மௌனம், சைலன்ஸ் என்பதில் வெவ்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. வேரியிங் டிகிரீஸ் ஆஃப் ஸ்டில்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது என்ன வெவ்வேறு படிநிலைகள் என்றால் பகவான் 4 படிநிலைகளாக இதை விளக்குகின்றார். இதெல்லாம் ஆங்கிலத்தில் பார்த்தோம் என்றால் வெறும் வார்த்தைகள் தான். ஆனால் ஆன்மீக ரீதியாக இதற்கெல்லாம் பொருள் உண்டு. டிக்ஷனரியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்னாகத்தான் தோன்றும். டிக்ஷனரி மீனிங்கை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. பகவான் கூறக்கூடிய அர்த்தம் ஆன்மீக ரீதியாக கூறுவது. என்ன கூறுகின்றார்? பகவான் முதல் நிலையை விளக்குகின்றார். குவயட் என்று பகவான் கூறுகின்றார். எகைன் இதெல்லாம் நம்ம தமிழ்ல மொழிபெயர்த்தோம் என்றால் ஒரே வார்த்தையை தான் மீண்டும் மீண்டும் கூறுவோம். பகவான் முதலில் முதல் நிலை என்ன கூறுகின்றார்? குவயட் என்று கூறுகின்றார். குவயட் என்றால் பகவான் என்ன நிலை என்று கூறுகின்றால், எவ்வித அசைவும் இல்லாமல், இயக்கமும் இல்லாமல், எவ்வித எதனாலும் பாதிக்கப்படாமலும் இருத்தல். அதுதான் குவயட். நோ ரெஸ்ட்லெஸ்னஸ், நோ டிஸ்டர்பன்ஸ். இது பேசிக் அப்படிங்கிறார். அடுத்த நிலை பகவான் கூறுவது காம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். காம் என்றால் அந்த குவயட் என்கின்ற நிலையை விட சற்று உயர்வான நிலை என்று கூறுகின்றார். இதில் என்னவென்றால் எந்த விதமான இடையூறுகளும் அந்த நிலையை பாதிக்காது.
அதுதான் இந்த காம் என்பது. இது இரண்டாவது நிலை, முதல் நிலையை விட சற்று உயர்ந்த நிலை. மூன்றாவது நிலை இவை இரண்டையும் விட உயர்ந்த நிலை எதுவென்றால் பீஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அமைதி என்பது ஒரு நிரந்தரமாக குடியேறி உள்ள நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு செட்டில்டு லெவல்ல நிரந்தரமாக குடியேறியுள்ள நிலையை தான் பீஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதையெல்லாம் விட உயர்வான நிலைதான் சைலன்ஸ். சைலன்ஸ்ல என்ன அப்படின்னா, மனதினுடைய எந்த விதமான இயக்கங்களும் இருக்காது, பிராணமயத்தினுடைய எந்த விதமான இயக்கங்களும் இருக்காது. ஒரு மிக உயரிய ஒரு நிற்சலனமான நிலை, மிக உயரிய ஒரு நிற்சலனமான நிலை. இந்த நிலையினுடைய விசேஷம் என்னவென்றால், அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான அவர்களுடைய மேற்புற உணர்வு நிலையில் நடைபெறும் எந்த விதமான இயக்கங்களும் அந்த நிலையை ஊடுருவி பாதிக்காது. இதுதான் சைலன்ஸ் என்பது. ஆகையால் இந்த 4 நிலைகள்ல மிகவும் உயர்வான நிலைதான் சைலன்ஸ். பகவானினுடைய இந்த விளக்கம் என்பது மிக முக்கியமான விளக்கம். குவைட் என்பது முதல் நிலை, காம் என்பது இரண்டாவது நிலை, பீஸ் என்பது மூன்றாவது நிலை, சைலன்ஸ் என்பது உச்சக்கட்ட நிலை. நமக்கெல்லாம் தெரியும், பகவான் இந்த சைலண்ட் மைண்ட் என்பதை எப்பொழுது அவர் விஷ்ணு பாஸ்கர் லேலே அவருடன் ஏற்பட்ட ஆன்மீக அனுபவத்தின் வழியே அடைந்தாரோ, அன்றைய நாளில் இருந்து அந்த சைலன்ஸ் என்பது அவரை விட்டு அகலவில்லை என்பது நாம் எல்லோரும் அறிந்தது. அவர் செய்தது எல்லாமே பார்த்தோம் என்றால், அவர் மற்ற எழுதியது, பேசியது, அதற்கு பின் அவர் செய்த காரியங்கள் எல்லாமே இந்த சைலண்ட் மைண்ட் என்கின்ற ஒரு அடித்தளத்தில் இருந்துதான் அவர் செய்தார் என்பது நாம் அனைவருமே அறிந்த விஷயம். சரி, சைலன்ஸ் என்றால் என்னவென்று பார்த்தோம். எது மௌனம் இல்லை. ஏனென்றால் நாம் அறிந்து வைத்த கருத்துக்கள் சிலவற்றிலிருந்து மாறுபடுகிறது பகவான் தரக்கூடிய கருத்துக்கள். ஆகையனால அடுத்தது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், எது மௌனம் என்பது இல்லை, வாட் இஸ் நாட் சைலன்ஸ் என்று பகவான் விளக்குகின்றார். மனதினால் எதையுமே செய்யாமல் இருப்பது மௌனமா என்று எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது மனதினால் எந்த விதமான எதையுமே செய்யாமல் சும்மா இருப்பதை மௌனம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா என்றால் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனதை எந்தவித செயல்களிலும் ஈடுபடாமல் வைத்திருப்பதும் மௌனம் என்கின்ற நிலையும் ஒன்றல்ல என்று பகவான் விளக்குகின்றார். ஆகையினால நம்ம புரிந்து கொள்ளணும், மனதை சும்மா எந்த விதமான ஒரு இயக்கங்களிலும் ஈடுபடாமல் வைத்திருந்தால் அதை மௌனம் என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நமக்கு ஒரு கேள்வி எழுகின்றது. தியானம் செய்யும் பொழுது நமக்கு சில சமயம் மனம் மௌனமாகின்றதே, அப்படி என்றால் அந்த நிலையில் எதுவும் நடப்பதில்லையா என்று கேட்கலாம். இது எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய அனுபவம். தியானம் செய்யும் பொழுது மனம் மௌனமாகின்றது. அந்த மௌனத்தினுடைய அந்த கால அளவு நபருக்கு நபர் மாறுபடுகின்றது. சில மனிதர்களுக்கு அந்த மௌனம் என்பது நீண்ட நேரம் நீடிக்கும், சில மனிதர்களுக்கு குறைந்த நேரம் நீடிக்கும். ஆகக்கூடி மௌனம் கிட்டுகின்றது என்பது உண்மை. ஒரு பிளாங்க் சைலன்ஸ். அப்படி என்றால் அந்த நேரத்தில் என்ன நடைபெறுகின்றது? அப்படி என்றால் நாம் ஒன்றுமே இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகின்றோமா? அந்த நிலையில்
இதற்கு அன்னை ஒரு அழகான விளக்கத்தை தருகின்றார்கள். என்ன அன்னை கூறுகின்றார்கள் என்றால், நாம் அவ்வாறு செய்யும் பொழுது அகமுகமாக நாம் நம் மனதில் அந்த மௌனத்தை உருவாக்குகின்றோம். அதற்காக நாம் ஒரு சடநிலையையோ ஒரு வெற்றிடத்தையோ ஒரு எதுவுமே இயக்கமே இல்லாத ஒரு ஜட நிலையையோ நாம் எட்டுவது இல்லை. என்ன செய்கின்றோம்? அந்த நேரத்தில் நம்முடைய பாத்திரத்தை அகம் என்கின்ற பாத்திரத்தை நாம் காலியாக வைக்கின்றோம், காலி செய்கின்றோம். We make ourselves an empty vessel. அதைத்தான் அன்னை கூறுகின்றார்கள். The empty vessel என்ன செய்கின்றது? எதை நோக்கி நாம் ஆர்வம் வருகின்றோமோ அதனால் நிரப்பப்படுகின்றது. தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த மைண்ட் மெடிடேட் பண்ணும் பொழுது, தியானம் செய்யும் பொழுது மனதை அமைதியப்படுத்துகின்றோம். ஒரு சமயத்தில் மனம் வெற்றிடமாக ஆவது போல் தோன்றுகின்றது. அப்பொழுது எதுவுமே நடப்பதில்லையா என்ற கேள்வி ஒருவருக்கு எழுகின்றது. இதற்கு அன்னை கூறும் விளக்கம் என்னவென்றால், அவ்வாறு இல்லை. நீ உன்னுடைய அகம் என்னும் பாத்திரத்தை வெற்றிடமாக வைத்துக் கொள்கின்றாய். அப்பொழுது நீ எதை நோக்கி ஆர்வம் வருகின்றாயோ அதனால் அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார், அன்னை குறிப்பிடுகின்றார்கள். ஆகையினால் நாம் இறைவனுடைய அன்னையினுடைய சாநித்தியத்தை நோக்கி ஆர்வமுற்று தியானம் செய்தால் அன்னையினுடைய சாநித்தியம் அந்த வெற்றிடத்தில் நிரப்பப்படும் என்பதுதான் ஸ்ரீ அன்னை கூறும் விளக்கம். ஆகையினால் நாம் சைலன்ஸ், மௌனம் என்பது எது இல்லை, எவையெல்லாம் மௌனம், சைலன்ஸ் என்பதற்கான பொருள் இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். அடுத்தது, உண்மையிலேயே இந்த சைலன்ஸ், மௌனம் என்பது எந்த உணர்வு தளத்தை சார்ந்தது? மனோதளத்தை சார்ந்ததா, பிராணமய தளத்தை சார்ந்ததா, எந்த உணர்வு தளத்தை சார்ந்தது? பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த சைலன்ஸ், மௌனம் என்பதெல்லாம் இட் பிலாங்ஸ் டு த ஹையர் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹையர் கான்சியஸ்னஸ். எல்லாமே அந்த அனைத்து உயர் உணர்வு நிலையில் கிட்டக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் அடிப்படையாக அமைவதுதான் இந்த சைலன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு பூரண மௌனம் கிட்டும் என்ற கேள்வி நமக்கெல்லாம் எழுகின்றது. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த கம்ப்ளீட் சைலன்ஸ், பூரண மௌனம் கிட்டும் என்று ஒரு கேள்வி நமக்கெல்லாம் எழுகின்றது. எப்பொழுது என்றால், அந்த உயர் உணர்வு நிலையினுடைய சக்தி, அதனுடைய முழு வீச்சும் ஒரு மனிதனுடைய மனம், பிராணமயம் இதில் ஆக்கிரமிக்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த கம்ப்ளீட் சைலன்ஸ், முழு மௌனம் கிட்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதாவது ஃபுல் ஃபோர்ஸ் ஆஃப் ஹையர் கான்சியஸ்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது நம்முடைய மனம், பிராணமயம் இவைகளை அந்த சக்தி இரக்கம் கொண்டு அவைகளை ஆக்கிரமிக்கும் பொழுது இந்த கம்ப்ளீட் சைலன்ஸ் ஒரு மனிதனுக்கு கிட்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால், அந்த மௌனம் என்பது உயர் உணர்வு நிலையை சார்ந்தது. ஆகையினால் இதற்கும் அதற்கும் தொடர்பு உண்டு. ஒரு மனிதன் உயர் உணர்வு நிலையில் இருக்கின்றான் என்றால் அவனுடைய ஜீவனினுடைய அனைத்து பாகங்களிலும் மௌனம் கிட்டும் என்பது உறுதி. இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னையிடம் கேட்கின்றார்கள். அன்னையிடம் ஒருவர் கேட்டார்,
நான் சில சமயம் எனக்கு சும்மா இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றுகின்றது. எதுவுமே செய்யாமல், ஈவன் மனதையும் எதிலும் ஈடுபட செய்யாமல் சும்மா இருக்கலாமே என்று தோன்றுகின்றது. இது சரியா? அல்லது நான் அவ்வாறு இருப்பதன் மூலம் என்னுடைய காலத்தை விரயம் செய்கின்றேனா என்கின்ற கேள்வி அன்னையிடம் ஒரு சாதகர் கேட்கின்றார். அன்னை இதற்கு பதில் அளிக்கின்றார், இது அனைத்துமே உன்னுடைய அந்த சும்மா இருக்கும் மனம் அதனுடைய மௌனத்தினுடைய தரத்தை பொறுத்தது என்று அன்னை கூறுகின்றார். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் யுவர் சைலன்ஸ் என்று அன்னை கூறுகின்றார். அது ஒளி பொருந்திய சக்தியுடன் கூடிய ஒரு உணர்வு நிலையை தன்னுள் குவித்துள்ள ஒரு மௌனமாக இருந்தால் அது நல்லது. அதே சமயம் அது வெறும் தாமச நிலையை சார்ந்த உணர்வு நிலை அற்ற அன்கான்சியஸ் மௌனமாக இருந்தால் அது உனக்கு நன்மை தராது. மாறாக உனக்கு அந்த தாமச நிலையை நோக்கி கீழே இழுத்து செல்லும் என்று அன்னை கூறுகின்றார். ஆகையினால எந்த தரத்தை பொறுத்து நம்மளுடைய மௌனம் அமைகின்றது என்பதை பொறுத்துதான் நம்முடைய மனதினுடைய மௌனம் அதனுடைய தரம் அமைகின்றது, அதனுடைய செயல்பாடு அமைகின்றது. ஒரு மனிதன் சும்மா இருக்கின்றானா, அவனுடைய மனதினுடைய அசைவற்ற நிலை என்பது உண்மையிலேயே அவனை உயர் உணர்வு நிலையை நோக்கி அழைத்து செல்கின்றதா, இல்லை தாமச நிலையை நோக்கி அழைத்து செல்கின்றதா என்பது அவனுடைய மௌனமான நிலையினுடைய தரத்தை பொறுத்தது என்று அன்னை கூறுகின்றார்கள். அடுத்தது இப்ப சைலன்ஸ் எல்லாம் பார்த்தோம். மௌனத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்ட மனம், அதாவது சைலண்ட் மைண்ட் என்றால் என்ன? இந்த சைலண்ட் மைண்ட் அதனால் ஒரு மனிதன் சாதிக்க போவது என்ன என்றால், ஒரு மனிதனுக்கு உண்மையான ஞானம், உண்மையான ஆன்மீக அனுபவம் வேண்டும் என்றால் அந்த சைலண்ட் மைண்ட், மௌனத்தினால் முற்றிலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மனம் என்பது அவசியம் தேவை என்று பகவான் கூறுகின்றார். என்ன காரணம் என்றால், ஏன் அதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய மனம் அந்த பூரண மௌனத்தில் இருக்கும் பொழுதுதான் அவனுடைய மௌனம் தன்னுள் எதை கொண்டு வருகின்றது என்றால், அவனுள் எதை கொண்டு வருகின்றது என்றால், அனைத்து உயர் உணர்வு நிலையை சார்ந்த சிந்தனைகள், அனைத்து உயர் உணர்வு நிலையை சார்ந்த சிந்தனைகள், அவனுடைய உயர்வான ஆர்வம், அதன் தொடர்பான இயக்கங்கள், இது எல்லாம் ஒரு மனிதனுக்கு எப்பொழுது கிட்டுகின்றது என்றால், அவனுடைய மனம் அந்த மௌனத்தில் இருக்கும் பொழுதுதான். ஒரு மனிதனுடைய மனம் மௌனத்தில் இருக்கும் பொழுதுதான் உயர் உணர்வு நிலையை சார்ந்த எண்ணங்கள், உணர்வு நிலையை சார்ந்த அந்த ஆர்வம், ஆஸ்பிரேஷன், இதனுடன் தொடர்பான இயக்கங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால இது ரொம்ப முக்கியமா அவசியம். ஒரு மனிதனுடைய ஆர்வமாக இருத்தல், உயர் உணர்வு நிலையை நாடுதல், சாதாரண நிலையில் இருந்து உயர் உணர்வு நிலையை நாட வேண்டும் என்றால், மனதில் ஒரு மனிதனுடைய மனதில் மாத்திரமல்ல, நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஜீவனினுடைய அனைத்து தளங்களிலுமே அதுதான் இன்டெகிரல் சைலன்ஸ் என்று கூறுவார்கள். பூரண மௌனம் என்பது ஜீவனினுடைய அனைத்து தளங்களிலும் அந்த மௌனத்தை கொண்டு வருவது. இது முக்கியம், அவசியம்.
இந்த மனம் மௌனத்தில் மூழ்குவது என்பது ஏதோ விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு கிடையாது. மனம் மௌனத்தில் மூழ்குவது என்பது ஏதோ விரும்பத்தகாத ஒரு செயலோ கிடையாது. என்ன காரணம் என்றால், இந்த ஒரு மனிதனுடைய மனம் முழு மௌனத்தில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த மேல் தளங்களிலிருந்து அந்த அமைதி, ஒரு அகண்டு விரிந்த விசாலமான அமைதி என்ன செய்கின்றது, மேல் தளத்திலிருந்து அவனுடைய ஜீவனுள் இரக்கம் கொள்கின்றது. எப்பொழுது என்றால், ஒரு மனிதனுடைய மனம் முழு அந்த மௌனத்தில் இருக்கும் பொழுதுதான் இது நடைபெறுகின்றது. ஆகையினால்தான் இந்த மௌனத்தில் இருக்கும் பொழுதுதான் இந்த உயர்வு இங்கே. ஏனென்றால் இந்த பகவானினுடைய யோகத்துல மற்ற பாரம்பரிய யோகத்தில் அழுத்தம் தரப்படாத ஒரு அம்சம் இங்கு அழுத்தம் தரப்படுகின்றது, முக்கியத்துவம் தரப்படுகின்றது. எதுவென்றால், கீழிருந்து அந்த இறைவனை நோக்கி ஆர்வமுறுதல் மாத்திரமல்ல, அந்த ஆர்வ எழுச்சிக்கு பதிலாக மேலிருந்து அந்த இறைசக்தி இரக்கம் கொள்ளுதல், டிசென்ட். அந்த டிசென்ட் ஆஃப் பீஸ். ஏனென்றால் பீஸ் என்பது அந்த தெய்வாம்சத்துடன் இணைந்த ஒரு அம்சம், ஒரு பகுதி. அது எப்பொழுது இரக்கம் கொள்ளும் என்றால், ஒரு மனிதனுடைய மனம் பூரண அமைதியில் இருக்கும் பொழுதுதான் அந்த டிசென்ட் ஆஃப் பீஸ் என்பது நடைபெறுகின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், இது மிகவும் வேண்டப்படும் விஷயமாக இருக்க வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் ஒரு முக்கியமான கருத்தை கூறுகின்றார். என்ன கூறுகின்றார், நம்மளுடைய அக உணர்வு நிலையில் நாம் இந்த அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சைலன்ஸ் இன் த இன்னர் கான்சியஸ்னஸ். சைலன்ஸ் இன் த இன்னர் கான்சியஸ்னஸ்னா என்ன அர்த்தம் என்றால், புறத்தில் நடைபெறும் எந்த நிகழ்வுகளாலும் நாம் பாதிக்கப்படாமல் நிர்ச்சலனமாக இருத்தல். இதுதான் சைலன்ஸ் இன் த இன்னர் கான்சியஸ்னஸ். வெளியில் என்ன நடைபெற்றாலும் அதனால் பாதிக்கப்படாமல் இருத்தல். அந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் ஒருவர் அன்னையினுடைய சாநித்தியத்தை உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் இந்த சைலன்ஸ் இந்த இன்னர் கான்சியஸ்னஸ் என்பது அவசியமாகின்றது என்றால், இந்த யோகத்தில் முக்கியமான ஒரு இலக்கு நமக்கெல்லாம் முக்கியமாக இலக்காக கருதப்படுவது எதுவென்றால், அன்னையினுடைய சாநித்தியத்தை நம்முள் உணர்வது, நிலைநிறுத்துவது. இதை நாம் செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய அக உணர்வு நிலையில் நாம் இந்த மௌனத்தை நிலையாக அமர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அன்னையினுடைய சாநித்தியத்தை உணர முடியும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் அவருடைய கலெக்டட் ஒர்க்ஸ் வால்யூம் 29ல இந்த கருத்தை குறிப்பிடுகின்றார். இந்த இன்னர் சைலன்ஸ் அப்படின்னா என்னவென்றால் பகவான் விளக்குகின்றார், இன்னர் சைலன்ஸ் என்பது புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அது பார்த்த வண்ணம் தான் இருக்கும். ஆனால் அதனால் அது எந்த விதமான பாதிப்பும் அடையாது. புறத்தில் நடக்கும் விஷயங்கள் தன்னிலிருந்து வேறானவையாகவும், அது என்னதான் அதனுடைய தீவிரம் அதிகமாக இருந்தாலும், அது எதனினாலும் இந்த அகத்தில் இருக்கும் அந்த இன்னர் சைலன்ஸ் என்பது எப்பொழுதுமே பாதிக்காத நிலையில் இருக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் இன்னர் சைலன்ஸ் என்பது. புறத்தில் நடக்கும் எந்த விஷயங்களாலும் சற்றும் பாதிக்காமல் இருத்தல். இதுதான் இன்னர் சைலன்ஸ் என்பது.
அவ்வாறு இருக்கும் பொழுது பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருவர் இந்த அகமுகமான மௌனத்தில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த அகமுக மௌனம் அதற்கு சாதகமான சக்திகளை தன்பால் ஈர்க்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒருவர் அகமுகமான மௌனத்தில் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதற்கு ஒத்த இறை சக்திகளை அது தன் வசம் இழுக்கின்றது. இழுத்து ஒரு மனிதனுடைய அந்த ஆன்ம வளர்ச்சிக்கு மேலும் மேலும் வலுவூட்டுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த இன்னர் சைலன்ஸ் என்பது மிகவும் அவசியம், இந்த யோகத்தில் முக்கியமாக கருதப்படுகின்றது. மேலும் பகவான் குறிப்பிடுவது என்னவென்றால், இந்த யோகத்தில் எது ஒரு இயல்பான இலக்கு, நேச்சுரல் எய்ம் எதுவென்றால், இந்த ஜீவனினுடைய ஒட்டுமொத்த மௌனம், சைலன்ஸ் இன் த பீயிங், இதுதான் நேச்சுரல் எய்ம் ஆஃப் த யோகா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இதை ஏன் ஒரு சாதாரண மனித நிலையில் இருப்பவர்கள், இத்தகைய அனுபவம் ஒருவருக்கு முதலில் கிட்டும் பொழுது இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள், அல்லது அந்த அனுபவத்தை தங்களுக்குள் நிலையாக வைத்துக் கொள்ள மறுக்கிறார்கள் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒருவருக்கு முதலாக இந்த மௌனம் என்பது கிட்டும் பொழுது ஆன்மீக பயணத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவருக்கு இந்த அனுபவம் வழக்கத்திற்கு மாறான ஒரு அனுபவமாக காண்கின்றார். அவருடைய வழக்கமான அனுபவம் எதுவென்றால், அவருடைய மனம் தொடர்ந்து சிந்தனையில் ஈடுபடுவதும், அவருடைய பிராணமயம் தொடர்ந்து அதனுடைய இயக்கங்களில் ஈடுபடுவதும் அதுதான் அவரை பொறுத்தவரைக்கும் வழக்கமானது. ஆனால் ஒருவருக்கு ஏதோ தற்செயலாக இத்தகைய மௌனம் என்கின்ற அனுபவம் கிட்டும் பொழுது என்ன நடைபெறுகின்றது, அதை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவர் என்ன எண்ணுகின்றார், தன்னுடைய சிந்திக்கும் திறன் எல்லாம் எங்கேயோ காணாமல் போய்விட்டன என்றெல்லாம் எண்ணுகின்றார். அவர் அச்சத்திற்குள்ளாகின்றார். இது சாதாரண மனிதனுக்கு ஏற்படும் முதல் அனுபவமாக பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த ஏன் நாம் அவ்வாறு அச்சப்பட வேண்டும்? மனதினுடைய செயல்களுக்கும் ஒரு மனிதன் யோகத்தில் உயர்நிலை அனுபவங்களை எட்டுவதற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் யோகத்தில் உயர்நிலையை எட்டுவது என்பது மனம் சார்ந்த செயல்களின் மூலமாக இல்லை, மனதினுடைய இயக்கங்களின் மூலமாக சற்றும் கிடையாது. ஒரு மனிதன் உயர் உணர்வு நிலையை எட்ட வேண்டும் என்றால் அவனுடைய மனம் சார்ந்த சிந்தனைகளின் மூலமாகவோ மனம் சார்ந்த செயல்களின் மூலமாகவோ இயக்கங்களின் மூலமாகவோ அதை எட்ட முடியாது. அவ்வாறு இருக்கையில் ஒரு மனிதனுடைய மனம் அந்த மௌனம் என்கின்ற நிலையில் எந்த விதமான எண்ணங்களின் இடையூறும் இன்றி அந்த நிலையில் இருக்கும் பொழுது அதை ஒரு மனிதன் வரவேற்கத்தான் வேண்டுமே ஒழிய, அந்த நிலையை ஒரு மனிதன் அந்த நிலையை ஒரு மனிதன் ஒரு எதிர்மறையான அனுபவமாக கருதக்கூடாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அந்த மௌனம் என்கின்ற மௌனமாக இருக்கக்கூடிய நிலைதான் அவனை எதற்கு திறவாக வைக்கின்றது என்றால், ஒரு உயர்வான மற்றும் ஒரு ஆழமான உணர்வு நிலைக்கும் ஒரு தொலைநோக்கு பார்வைக்கும் ஒரு உயர்வான ஞானத்திற்கும் திறவாக வைக்கின்றது. இந்த நிலை இல்லை என்றால் நம்மளுடைய சாதனையினுடைய இலக்கை எட்ட முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால பகவான் என்ன கூறுகின்றார், ஒரு மனிதனுடைய மனம் அந்த அமைதி என்கின்ற நிலையை எட்டுவதற்கு தயார் செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்பொழுதுதான் அந்த உயர் ஞானம் ஒரு மனிதனுக்கு கிட்டும் என்கின்றார்.
அந்த உயர் ஞானம் ஒரு மனிதனுக்குள் முழுமையாக இரக்கம் கொள்ள வேண்டும் என்றால் இந்த அமைதி அவசியம் என்று குறிப்பிடுகின்றார். அவ்வாறு பூரண அமைதி இல்லை என்றால் அந்த உயர் ஞானம் பகுதியாகத்தான் ஒரு மனிதனுக்கு கிட்டுமே ஒழிய முழுமையாக கிட்டாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல பகவான் கூறுவது என்னவென்றால், இந்த இரண்டு விஷயங்கள் குறித்து பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று நிலையாக தங்கிய அமைதி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். செட்டில்டு பீஸ் அப்படிங்கிறார். நிலையாக தங்கிய அமைதி. அடுத்தது மனதில் பூரண மௌனம். செட்டில்டு பீஸ் அண்ட் சைலன்ஸ் இன் மைண்ட். இந்த ரெண்டு விஷயத்தை ஒரு மனிதன் தன்னுடைய சாதனையின் மூலமாக அடைய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் எதற்காக இதுக்கு அழுத்தம் தருகின்றார் என்றால், இந்த நிலையை ஒருவர் எட்டினால்தான் அவருக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ். இது ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு கிட்டக்கூடிய அவ்வப்பொழுது கிட்டக்கூடிய எக்ஸ்பீரியன்சஸ். இந்த எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிற நிலையை தாண்டி அடுத்த கட்டத்தில் இருப்பதுதான் ரியலைசேஷன் என்பது. ரியலைசேஷன் என்பது சித்திகள் என்று கூறுகின்றோம். எக்ஸ்பீரியன்சஸ் என்பது நிலையாக இருப்பதில்லை, வந்து போகும், அவ்வளவுதான். வேறஸ் ரியலைசேஷன் என்பது செட்டில்டு எக்ஸ்பீரியன்ஸ், நிலையாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான், ஆன்மீக அனுபவங்கள் தான் ரியலைசேஷன், சித்திகளாக மாறும். பகவான் முக்கியமான ஒரு கருத்தை கூறுகின்றார். நாம் ஏற்கனவே பார்த்த அந்த ரெண்டு விஷயம், செட்டில்டு பீஸ் அண்ட் சைலன்ஸ் இன் த மைண்ட், இது இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு கிட்டக்கூடிய ஆன்மீக அனுபவங்கள் எல்லாமே ஒரு நிரந்தர அனுபவங்களாக அவனுள் குடியேறும் அப்படிங்கிறார். அது இல்லை அப்படின்னா எக்ஸ்பீரியன்சஸ் ஃபிளீட்டிங்கா இருக்கும், வந்து போகுமே ஒழிய அவரால் ஒரு சித்தியை எட்ட முடியாது அப்படிங்கிறார். உண்மையான உணர்வு நிலையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் அவன் இந்த சலனமற்ற நிலை என்பதை ஒரு தன்னுள் கொண்டு வர வேண்டும் என்று கோருகின்றார். இப்ப கேட்கலாம், இதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கின்றதே, நமக்கெல்லாம் சாத்தியமா என்று கேட்கலாம். மீண்டும் மீண்டும் என்ன நாம் நினைவு கொள்ள வேண்டும் என்றால், உயர்வான ஆன்மீக விஷயங்களை நோக்கி நாம் எப்பொழுதுமே ஆர்வமுற்று இருக்கும் பொழுது இந்த இறை அருளால் இதெல்லாம் கிட்டும். அன்னையின் பால் நாம் ஆர்வமுற்று திரும்பி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜீவனுக்குள்ள அந்த முழு அமைதி, அந்த டோட்டல் இன்டெக்ரல் சைலன்ஸ் என்பது கிட்டாவிடலும் கூட ஓரளவு அமைதி, மனதில் அமைதி இருப்பதை நாம் அனைவருமே உணரலாம். அதாவது அன்னையினிடமும் ஸ்ரீ அரவிந்தரிடமும் வந்த பிறகு நம்முடைய ஜீவனுள் எப்பொழுதுமே ஒரு அமைதி இருப்பதை ஒவ்வொருவரும் உணரலாம். நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த டிகிரிஸ், இந்த படிநிலைகள் தான் மாறுபடும். மனிதருக்கு மனிதர் படிநிலைகள் மாறுபடும். அவருடைய ஆர்வத்தை பொறுத்து இது தொடர்ச்சியாக ஆர்வம், பயிற்சி, இதை பொறுத்து அந்த படிநிலைகள் மாறுமே ஒழிய நிச்சயமாக ஒவ்வொருவருக்குமே இந்த அமைதி என்பது கிட்டுகின்றது என்பதுதான் உண்மை. ஆகையினால நம்ம சைலன்ஸ் என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கின்றதே, இதையெல்லாம் நான் ஒரு சாதாரண மனிதனுக்கு சாத்தியமா என்று நாம் மனம் தளர வேண்டிய அவசியம் இல்லை. இதைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம், எப்படி இந்த மௌனத்தை நம்முள் நிலைநிறுத்துவது. ஏன்னா நமக்கெல்லாம் பெரிய எதிரி என்னவென்றால் நம்மளுடைய மனதினுடைய எண்ண ஓட்டங்கள். நான் ஸ்டாப்பா அது ஒர்க் ஷாப் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு மனதுல, மைண்டு. அது எப்படி இந்த மனதினுடைய எண்ணங்களின் குறுக்கீட்டை நாம் எவ்வாறு தவிர்ப்பது? இதற்கு
ஸ்ரீ அன்னை வந்து ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு ஒரு செயல்முறையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப அழகாக கொடுத்திருக்கின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள்? நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய மனதில் மௌனத்தை கொண்டு வர முயற்சித்தால் அது கடினம் என்று அன்னை கூறுகின்றார்கள். நேரடியாக ஒருவர் தன்னுடைய மனதினுடைய செயல்பாடுகளை நிறுத்தி நேரடியாக அதை மௌனத்திற்கு இட்டுச் செல்வது என்பது கடினம் என்று ஸ்ரீ அன்னை கூறுகின்றார்கள். என்ன காரணம் என்றால், இந்த மைண்ட்லே பார்த்தோம் அப்படின்னா மனதிலேயே வெவ்வேறு பாகங்கள் இருக்கின்றன. மனதினுடைய புற அமைப்பை நாம் பிசிக்கல் மைண்ட் அப்படிங்கிறோம். பிராணமயத்தை சேர்ந்த அமைப்பை வைட்டல் மைண்ட் அப்படிங்கிறோம். அப்புறம் இன்டெலெக்சுவல் மைண்ட் அப்படிங்கிறோம், திங்கிங் மைண்ட் அப்படிங்கிறோம். ஸோ மனதிலேயே டிஃப்ரெண்ட் டிவிஷன் பார்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா சைலன்ஸ் பண்ணிட்டு உள்ள போறதுங்கிறது கஷ்டம். இது வந்து மதர் சொல்றது ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி இந்த நிலை எட்டுவது என்பதற்காக சில எளிய பயிற்சிகளை அன்னை கூறுகின்றார்கள். அது என்னவென்றால், ஒரு மனிதனுடைய மனம் வந்து ஒரு ரெக்கார்டிங் மிஷின் மாதிரி நான் ஸ்டாப்பா அது வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. அதை உடனடியாக நீ எந்த விதமான இயக்கத்திலும் ஈடுபடாமல் நிறுத்துவது என்பது கடினம். எப்படி ஒரு கிராமபோன் ரெக்கார்டை வந்து சுத்திட்டே இருக்கோ அது போலதான் உன்னுடைய மனமும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றது. நீ என்ன செய்ய வேண்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய உணர்வு நிலையை ஒரு உயர்வான தளத்தை நோக்கி திருப்ப வேண்டும் என்று கூறுகின்றார்கள். You have to shift your consciousness to a higher domain என்று கூறுகின்றார்கள். நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இப்ப எப்படி இருக்கு? மென்டல் டொமைன்ல இருக்கு. அந்த நிலையில இருக்கிற வரைக்கும் அது வந்து ரெக்கார்டிங் மெஷின் மாதிரி நான் ஸ்டாப்பா வந்து அது அதில் இயக்கங்கள் நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். அன்னை என்ன கூறுகின்றார்கள்? அதை நீ நிறுத்தாத, அதற்கு பதிலாக வேறொரு பயிற்சியை மேற்கொள். அது என்னவென்றால், யூ ஷிஃப்ட் யுவர் கான்சியஸ்னஸ் டு ஹையர் டொமைன் அப்படிங்கிறாங்க. உணர்வு நிலையை ஒரு உயர்வான தளத்தை நோக்கி திருப்பு என்று அன்னை கூறுகின்றார்கள். சாதாரண மனோதளத்தில் இருந்து உயர்வான ஒரு தளத்தை நோக்கி திருப்பு என்று அன்னை கூறுகின்றார்கள். இது என்ன இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், நம் மனதை ஒரு உயர்தளத்திற்கு திறவாக வைக்கின்றோம். நம்மளுடைய சாதாரண மனதை அதனினும் உயர்ந்த நமக்கு தெரியும், இந்த தளங்கள் என்பது சாதாரண சடதளத்திலிருந்து இறைவனுடைய பேருணர்வு தளம் வரை டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்பதை நாம் அனைவரும் அறிந்துள்ளோம். பகவானிடம் வந்த பிறகு இது வந்து ஒரு அடிப்படையான கருத்து. தேர் ஆர் டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். இதைத்தான் வேர்ல்டு ஸ்டேர் என்று பகவான் சாவித்திரியில் குறிப்பிடுகின்றார். வெவ்வேறு தளங்கள் இருக்கின்றன. பௌதிக தளம், மனோதளம், பிராணமய தளம். அதற்கு அடுத்தது வந்து மனோமய தளத்துல அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹையர் மைண்ட், இல்லியூமின், வெவ்வேறு தளங்கள், சூப்ராமென்டல் பிளேன், அப்புறம் சச்சிதானந்தா, பிளேன் ஆஃப் சச்சிதானந்தா. இது மாதிரி வெவ்வேறு தளங்கள் இருக்கின்றன. அங்க அன்னை என்ன கூறுகின்றார்கள்? உன்னுடைய மனதை மனம் சார்ந்த தளத்தில் இருந்து ஒரு உயரிய தளத்திற்கு திறவாக வைத்துக் கொள் அப்படிங்கிறாங்க. அந்த உயர்வான தளத்தில் என்ன இருக்கின்றது என்றால், அந்த இறை ஒளி இருக்கின்றது. அந்த டிவைன் லைட் எங்கு இருக்கின்றது என்றால் அந்த உயரிய தளத்தில் இருக்கின்றது. அதற்கு திறவாக உன் மனதை வைத்துக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த மேல் இருக்கக்கூடிய அந்த இறை ஒளி உன் மனதினுள் இரக்கம் கொள்கின்றது. There is a descent of light and peace. இதனால் என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏற்கனவே எப்பொழுதுமே இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனம் அந்த உயர் ஒளியினுடைய இரக்கத்தால் என்ன நிலையை அடைகின்றது என்றால், ஒரு அமைதியான நிலையை அடைகின்றது. எப்படி வந்து ஒரு குட்டையில வந்து ரிப்பிள்ஸ் இருக்கும், அப்படியே அலைகளாக இருக்கும்.
மெல்ல 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 ஒரு கல்லை தூக்கி போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ரிப்பிள்ஸ் பார்க்கலாம், குட்டையில பார்க்கலாம். பின்பு மெல்ல 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 அடங்கி ஒரு நிலையான ஒரு சலனமற்ற நிலையை அந்த அந்த நிலையை அது எட்டும். அதே போல மனமும் என்ன நடைபெறும், மனமும் என்ன எந்த நிலையை அடையும் என்றால், மேலிருந்து கீழ் இறக்கம் கொள்ளக்கூடிய அந்த ஒளி என்பது இறை ஒளி கீழே எப்பொழுதுமே இயக்கத்திலும் எண்ணங்களினுடைய ஓட்டத்திலும் ஈடுபட்டு இருக்கும் மனதில் ஒரு அமைதியை அது கொண்டு வந்து சேர்க்கும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த நிலையில் ஒருவர் மனதில் ஒரு மௌனத்தை அவர் கொண்டு வந்தார் என்றால் அந்த மௌனம் என்பது எப்பொழுதுமே நிலையாக இருக்கும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இதற்கு என்ன தேவை, இது எப்படி முடியும், சாத்தியம்? அடுத்த கேள்வி கேட்கலாம். எப்படி நமக்கு இந்த ஹையர் லைட்டுக்கு மைண்டு மேல இருக்கிறது எப்படி தெரியும், எப்படி இந்த ஹையர் லைட்டை நம்ம கீழே கொண்டு வர்றது? அடுத்த கேள்வி நமக்கு வரும். எப்படி அந்த ஹையர் லைட்டை மேல் இருக்கிற உயர்வான அந்த உயர் தளத்தில் உள்ள அந்த இறை ஒளியை நம் மனம் என்கின்ற அந்த தளத்திற்குள் எப்படி கொண்டு வருவது என்கின்ற கேள்வி நமக்கு எல்லாம் எழுகின்றது. அதற்கு அன்னை இதற்கான ஒரு உபாயத்தையும் கூறுகின்றார்கள். என்னவென்றால், இந்த உயர் ஒளிக்காக நாம் ஆர்வமுற்று இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதனால என்ன இதை அறிந்து கொள்கின்றோம் என்றால், அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டியது ஆர்வமுற்று இருத்தல். இதுதான் வேணும். ஆஸ்பிரேஷன் தான் முக்கியம். ஆஸ்பிரேஷன் இருந்தால் இதெல்லாம் சாதிக்கலாம். ஆஸ்பிரேஷன் ஃபார் த டிசென்ட் ஆஃப் ஹையர் லைட் இன்டு அவர் மைண்ட். உயர் ஒளியின் இறக்கத்திற்காக ஆர்வமுற்று இருத்தல். அவ்வாறு இருந்தால் என்ன நடைபெறும் என்றால், அந்த உயர் ஒளி நம் மனதினுள் இரக்கம் கொண்டு நம் மனதினுள் எப்பொழுதுமே நிலையாக இருக்கக்கூடிய ஒரு மௌனம் ஒரு மனிதனுக்கு கிட்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த மௌனத்திலால வேறொரு பலனும் ஒருவருக்கு கிட்டுகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்தோம், புறத்தில் நடைபெறும் விஷயங்களால் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு அக அமைதியை ஒரு மனிதன் அகத்தில் மௌனத்தை நிறுத்த வேண்டும் என்று பார்த்தோம். இதனால வேறொரு ஒரு நன்மையும் ஒரு மனிதனுக்கு கிட்டுகின்றது. என்னவென்றால், அவன் எதனாலும் பாதிக்கப்படாத ஒரு சமநிலையை அடைகின்றான். அந்த சமத்தா, ஸ்டேட் ஆஃப் சமத்தா ஆர் ஈக்வாலிட்டி, இதை ஒரு மனிதன் எட்டுகின்றான். அவனை மகிழ்ச்சி துன்பம் அவனை பாதிப்பது இல்லை. அதே போல இன்பமும் வேதனையும் அவனை பாதிப்பதில்லை. அதே போல புறத்தில் இருந்து மனிதர்கள் அவனை எவ்வாறு நடத்துகின்றார்கள், அவனை போற்றுகின்றார்களா தூற்றுகின்றார்களா, இது எதையுமே அந்த மனிதனை பாதிப்பதில்லை. இதெல்லாம் எப்பொழுது கிட்டும் என்றால், ஒரு மனிதனுக்கு அந்த சமநிலை, ஈக்வாலிட்டி, இது வரும்பொழுதுதான் கிட்டும். இந்த ஈக்வாலிட்டி எப்பொழுது வருகின்றது என்றால், இந்த அகத்தில் மௌனம் என்பது வந்துவிட்டால் இந்த ஈக்வாலிட்டி என்பதும் அதன் கூடவே வந்துவிடும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இறுதியாக ஒரு கருத்தை பார்த்துவிட்டு நாம் இந்த உரையினுடைய இறுதி பகுதியாக ஒரு கருத்தை பார்ப்போம். ஏன்னா இந்த கருத்து என்பது, ஏன்னா எல்லாருக்குமே எல்லாம் கேட்குறோம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுதானே முக்கியம். இதில் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி பண்ணணுங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கின்றது, சவாலாக இருக்கின்றது. இது எப்படி நம்ம இந்த நம்மளுடைய மனதில் எப்பொழுதுமே ஒரு நிலையாக தங்கிய நம்ம பார்த்தோம், நிலையாக தங்கிய அமைதி, நிலையாக தங்கிய மௌனம், இதை நம் மனதில் எவ்வாறு கொண்டு வருவது, இது நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. இதற்கு அன்னை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள். அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா உள்ள வாங்கிக்கலாம், அதன்படி பயிற்சி செய்யலாம். ஸோ தட் இந்த அகத்தில் மௌனம் என்பதை நம் ஒவ்வொருவருமே நம் கொண்டு வர முடியும். என்ன அன்னை கூறுகின்றார்கள் என்றால், இதற்கு அடிப்படை தேவை விடாமுயற்சி அப்படிங்கிறாங்க, பர்சிவரன்ஸ். இடைவிடாது இதற்கு நீ முயற்சி செய்து கொண்டே இரு அப்படிங்கிறாங்க.
இதற்கு அன்னை என்ன கூறுகின்றார்கள்? ஒரு ஆரம்ப ஒரு துவக்கமாக நீ என்ன செய்யலாம்? ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து கொள் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு உட்கார்ந்து கொண்டு ஒரு அமைதியான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உன்னுடைய சிந்தனைகள் பல்வேறு விஷயங்கள் குறித்து இங்கும் அங்கும் ஓடாமல் உனக்குள்ளேயே அமைதி அமைதி என்கின்ற அந்த சொல்லை கூறிக்கொண்டே இரு என்று அன்னை கூறுகின்றார். அன்னை ஆங்கிலத்தில் கூறுகின்றார்கள், உனக்குள்ளேயே நீ அமைதி அமைதி என்று கூறிக்கொண்டே இரு என்று கூறுகின்றார்கள். பீஸ் பீஸ் பீஸ், பீஸ் காம் பீஸ் என்று கூறிக்கொண்டே இரு. அதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு சிந்தனைகளை அதன் அதன் போக்கிற்கு விடாமல் அமைதி அமைதி என்று நம் ஆங்கிலத்தில் கூட அழைக்கலாம், பீஸ் பீஸ் என்றே அழைக்கலாம். பீஸ் பீஸ் என்று அழைத்து கொண்டே இரு என்று கூறுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, அந்த அமைதியை நீ கற்பனை செய் என்று கூறுகின்றார்கள். கற்பனை என்பது மிகவும் அபார சக்தி வாய்ந்தது என்பதை அன்னை பல்வேறு இடங்களில் கூறியுள்ளார்கள். கற்பனை என்பது வெறும் கற்பனை தானே நினைக்கக்கூடாது. அமைதி என்பதை கற்பனை செய்து நாம் அதை அழைத்தால் அந்த அனுபவம் நமக்கு கிட்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அதை நோக்கி ஆர்வம் உரு என்று கூறுகின்றார்கள். யூ ஹேவ் டு ஆஸ்பயர் ஃபார் இட் என்று கூறுகின்றார்கள். நீ அதை நோக்கி ஆர்வமற்றால் அது உன்னுள் நிலையாக தங்கும் வரும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அவ்வாறு செய்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு அமைதி கிட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல உன்னை ஏதாவது பாதித்தால் மீண்டும் நீ அமைதியை அழை என்று கூறுகின்றார்கள். Again you have to call peace, peace, peace என்று கூறுகின்றார்கள். அதே சமயத்தில் உன் மனதில் எண்ண ஓட்டங்கள் நடைபெறும். அதற்கு நீ செவி சாய்க்காதே, அது குறித்து நீ பாராமுகமாக இரு என்று அன்னை கூறுகின்றார்கள். எண்ணங்கள் வரத்தான் செய்யும், அதற்கு நீ செவி சாய்க்க கூடாது, அது குறித்து பாராமுகமாக இரு என்று கூறுகின்றார்கள். எப்படி என்றால், அதற்கு அன்னை ஒரு அழகான விளக்கத்தையும் கூறுகின்றார்கள். நமக்கு வேண்டாத ஒருவர் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கின்றார், ஏதாவது ஒன்று கூறிக்கொண்டே இருக்கின்றார். நம்ம என்ன செய்கின்றோம்? அவரை நாம் கண்டுகொள்வதில்லை, இல்லையா? நமக்கு வேண்டாத ஒருவர் ஏதோ ஒரு நமக்கு வேண்டாத விஷயத்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார். என்ன செய்கின்றோம்? நாம் அவரை புறக்கணிக்கின்றோம், அவரை கண்டுகொள்வதில்லை. அதே போல நாம் அமைதியை நோக்கி ஒருபுறம் ஆர்வமுற்று அழைத்து கொண்டு, அதே சமயம் நம் மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களின் ஓட்டம், இயக்கம் நடைபெற்று கொண்டுதான் இருக்கும். ஆனால் அது குறித்து நீ பாராமுகமாக இரு என்று அன்னை கூறுகின்றார்கள். உன்னுடைய கவனத்தை வேறு பக்கமாக திருப்பு, அதை நோக்கி திருப்பாதே என்று அன்னை கூறுகின்றார்கள். எண்ணங்கள் வந்தால் அதை பார்க்காதே, அதற்கு செவி சாய்க்காதே என்று கூறுகின்றார்கள். மீண்டும் மீண்டும் அந்த அமைதியை அழைத்து கொண்டே இரு என்று கூறுகின்றார்கள். இது ஒருவர் ஆரம்பத்தில் சில நிமிடங்கள் பயிற்சி செய்யலாம், பின்பு அந்த காலத்தை அவர் அதிகரித்துக் கொண்டே இந்த பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று அன்னை கூறுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த பயிற்சியை செய்யலாம்? மீண்டும் 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 இந்த பயிற்சியை செய்யுமாறு அன்னை கூறுகின்றார்கள். காலையில் எழுந்தவுடன் இந்த பயிற்சியை செய்வது, மதியத்தில் இந்த பயிற்சியை செய்வது, மாலை நேரத்தில் இந்த பயிற்சியை செய்வது, இரவில் உறங்கச் செல்லும் முன் இந்த அமைதியை அழைப்பது, இந்த பயிற்சியை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். மேலும் உணவை அருந்தும் முன் அமைதியை அழை என்று கூறுகின்றார்கள். நீ உணவை அருந்தும் முன் இந்த அமைதியை அழைத்து விட்டு பின்பு உணவு அருந்தினால் அந்த உணவு நன்றாக
ஜீரணமாகும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது மாதிரி செய்யும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், எல்லா விதமான ஓசைகளும் உன்னிலிருந்து வெகு தொலைவிற்கு சென்று விடுவதை நீ காண்பாய் என்று அன்னை கூறுகின்றார்கள். அனைத்து ஓசைகளும் உன்னிடமிருந்து வெகு தொலைவில் சென்று விடுவதை நீ காண்பாய் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது மாதிரி செய்து கொண்டே இருந்தால் என்ன நடைபெறும் என்றால், அன்னை என்ன கூறுகின்றார்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலகட்டத்தில் நீ இதற்காக உட்கார்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இராது. எப்பொழுதுமே இந்த அமைதியை நீ எப்பொழுதுமே எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் இந்த அமைதியை நோக்கி நீ ஆர்வமுற்று அதை அழைத்து கொண்டிருப்பாய். அந்த அமைதியினுடைய அனுபவம் உனக்கு கிட்டும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இந்த பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டால் சில வருடங்கள் கழித்து என்ன நடைபெறும் என்றால், நாம் ஏற்கனவே பார்த்த அந்த செட்டில்டு பீஸ் என்று நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த செட்டில்டு பீஸ் அண்ட் சைலன்ஸ், இது நிரந்தரமாக ஒரு மனிதனுக்குள் குடியேறும் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆரம்பத்தில் சில நிமிடங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டாலும் இதனுடைய காலத்தை நாம் நீட்டி இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த செட்டில்டு பீஸ் அண்ட் சைலன்ஸ் இன் அவர் மைண்ட் நம்முள் ஏற்படும் என்று அன்னை ஒரு சாதாரண ஒரு பிராக்டிக்கலாக சொல்கின்றார்கள். அன்னை என்ன கூறுகின்றார்கள், இது மிகவும் எளிதானது என்று கூறுகின்றார்கள். இட் இஸ் வெரி சிம்பிள் அப்படிங்கிறாங்க. எப்படி அமைதியை நாம் அழைக்க வேண்டும் என்றால், நமக்கு வேண்டிய ஒரு இனிய நண்பரை நாம் எவ்வாறு அழைப்போமோ அதே போல அந்த அமைதியை அழைத்து கொண்டே இரு, இந்த அமைதி உன்னுள் நிலையாக வந்துவிடும் என்று கூறுகின்றார்கள். இது மிகவும் எளிதானது என்று அன்னை கூறுகின்றார்கள். எப்படி நமக்கு வேண்டிய நண்பன் நாம் அழைத்தால் உடனடியாக வருவானோ அதே போல அந்த அமைதி என்பதும் உன்னுள் வந்து அமைதியாக அது நிலை பெறும் என்று அன்னை கூறுகின்றார்கள். இது ஒரு பயிற்சி. ஸோ இந்த சைலன்ஸ் என்பது நாம் பார்த்தோம், மேலிருந்து கீழே இறக்கம் கொள்வது. பயிற்சியினால் நாம் ஆர்வமுற்று அழைக்கும் பொழுது நம்மை நோக்கி நம்முள் வருவது. மேலும் முக்கியமாக பகவான் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த மனதில் அமைதி கிட்டும் பொழுதுதான் நம்மால அன்னையினுடைய சாநித்தியத்தை நாம் நன்றாக நம்முள் உணர முடியும், நிலைநிறுத்த முடியும் என்பதுதான் இந்த கருத்து. இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள நம்மளுடைய மனதில் வாங்கி கொண்டு என்ன பார்த்தோம், சைலன்ஸ்னா என்ன பார்த்தோம், மௌனம்னா என்னவென்று பார்த்தோம், மௌனம் எது இல்லை என்று பார்த்தோம், மௌனத்திற்கான அவசியம் என்ன என்பதை பார்த்தோம். அந்த மௌனத்தை எவ்வாறு நம்முள் வரவழைப்பது என்பதையும் அன்னை கூறிய அந்த 2 பயிற்சிகள், மேலிருந்து அந்த இறை ஒளியை கீழே இரக்கம் கொள்ள செய்வது, அமைதியை நாம் ஆர்வமுற்று தொடர்ந்து பயிற்சியின் மூலம் அழைப்பது, இந்த 2 செயல்களின் மூலம் நம்முள் அமைதியை கொண்டு வர செய்வது. ஆகையினால இந்த கருத்துக்களை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு மேலும் மேலும், ஏன்னா மனதில் அமைதி என்பது ஒவ்வொருவருக்கும் தேவை. இதை நாம் பூரண யோகத்தில் மனதில் அமைதி என்பது மிகவும் அவசியம். இந்த கருத்துக்களை நாம் நன்றாக உள்வாங்கிக் கொண்டு மேலும் மேலும் நம்முடைய ஆன்மீக பயணத்தில் மேலும் மேலும் உயர்வான நிலைகளை எட்டுவோம், அன்னையினுடைய அருளால் உயர்வான நிலைகளை எட்டுவோம் என்ற நம்பிக்கையுடன் இந்த உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இந்த உரையை பொறுமையுடன் கேட்ட அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். தேங்க்யூ. சேர்மனுக்கு சம்மதம் என்றால் அன்பர்கள் இதான சந்தேகங்கள் கேட்க விரும்பினால் கேட்கலாம். எஸ், வணக்கம் சார். ரொம்ப அருமையான ஒரு சொல்லுங்க. நமஸ்காரம் சார்.
எல்லாரும் சைலண்டா இருக்கிறது இப்பவே சைலன்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு நினைச்சேன். I wanted to break it. என்னால சைலன்ஸா இருக்க முடியல. ஏன்னா யூஸ்வலா ஃபீட்பேக் கொடுக்கறவங்க எல்லாம் யாரும் எல்லாமே சைலன்ஸ் இப்பவே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. இல்ல, இந்த யூஷுவல் ஃபீட்பேக் ராதாராணி தான் கேட்பார்கள். முதல் கேள்வி அவர் இன்று வரவில்லை போல இருக்கு. சார், இது சைலன்ஸ் வந்து பகவான் வந்து ஒரு கருத்து சொன்னீங்க. அந்த மாதிரி சைலன்ஸ்ங்கிறது அப்சர்வ், அதை நம்ம வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போதே மைண்டை எம்டியா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மைண்ட் கேன் ஆல்சோ ஒர்க் அப்படிங்கிற மாதிரி, மைண்ட் கேன் ஆல்சோ பி ஆக்டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் மதருடைய இதை பத்தி சொன்னீங்க. பட் இது வந்து என்ன ஃபர்தரா பகவான் என்ன சொன்னாருங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? சைலன்ஸ் என்பது பூரண யோகத்துல, இன்டெக்ரல் யோகால வந்து எந்த ஆக்டிவிட்டிலையும் நம்ம வந்து விலகி போகக்கூடாது. அது வந்து இட் இஸ் an அடிப்படை கண்டிஷன். இன்டெக்ரல் யோகால எது அடிப்படை விதியாக அனுசரிக்கப்படுகின்றது என்றால், இந்த உலகத்தினுடைய எந்த இயக்கத்தில் இருந்தும் நாம் விடுபட்டு இல்லாமல் இருத்தல். நம்மளுடைய யோகத்துல செய்யக்கூடிய எந்த விதமான ஒரு முன்னேற்றமோ முயற்சியோ நீங்க உலக வாழ்வில் இருந்து உங்களை விடுபட்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை அது உருவாக்க கூடாது. இது வந்து ரொம்ப அப்படி உருவாக்கியது என்றால் பூரணயோகம் என்பது சாத்தியமாகாது இல்லையா? இட் இஸ் சிம்பிள். பூரணயோகம்னா என்ன? வாழ்வில் இருந்து கொண்டே நம்ம வந்து ஹையர் கான்சியஸ்னஸ்ல ஆக்ட் பண்றது. அதே போல சைலன்ஸ் என்பது அந்த நிலையில் இருந்து கொண்டு, அதற்காக நான் வந்து சைலன்ஸ்ல இருப்பேன் அப்படின்ட்டு நீங்க வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டியும் பண்ணாம குவைட்டா சைலன்ஸ்ல, அந்த காலத்துல இவங்க இருந்த மாதிரி தவம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. அதற்குத்தான் ஸ்ரீ அரவிந்த் பகவான் என்ன கோருகின்றார்? சைலன்ஸ் வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்கணும், அதே சமயம் நீ வந்து ஆக்டிவா லைஃப்ல இருக்கணும் அப்படிங்கிறார். அப்படித்தானே அவர் இருந்தார் இல்லையா? அவர் வந்து சைலன்ஸ்ல தான் வந்து எல்லா விதமான 1909 அவருக்கு எப்போ விஷ்ணு பாஸ்கர் லேல மீட் பண்ணாரோ அப்பவே சைலன்ஸ் வந்துருச்சு. ஈவன் அலிப்பூர் பிரிசன், அலிப்பூர்ல இருந்து ரிலீஸ் ஆகி நிறைய பூனே நிறைய இடத்துல வந்து அவர் பிரசங்கங்கள், அரசியல் சம்பந்தமாக பிரசங்கங்கள் நிகழ்த்துகின்றார். அப்பொழுது அவர் சைலன்ஸில் தான் அவர் திங்கிங்கே போயிடுச்சு. நீ வந்து ஒரு ஹையர் பவருக்கு நீ ப்ரே பண்ணிக்கிட்டு பிரார்த்தித்து கொண்டு உன்னுடைய உரையை தொடங்க, மேலிருந்து உனக்கு என்ன பேச வேண்டுமோ அது உனக்கு கிட்டும் என்று லேலே குறிப்பிடுகின்றார். அது மூலமாகவே அவர் பேசுகின்றார். அதற்கு பிறகு அந்த மௌனம் என்பது அவரை விட்டு அகலவில்லை. ஆனா எவ்வளவு பகவானினுடைய அந்த செயல்பாடு என்பது மிகவும் விஸ்தீரமாக இருந்தது. நம்ம அனைவரும் அறிவோம் இல்லையா? எவ்வளவு எழுத்துக்களை படைத்துள்ளார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னா, சைலன்ஸ் வந்து என்ன கூற வருகின்றார் என்றால், சைலன்ஸ் இஸ் நாட் அப்போஸ்ட் டு ஆக்டிவிட்டி. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். சைலன்ஸ் நீட் நாட் பி அப்போஸ்ட் டு ஆக்டிவிட்டி. நீ ஆக்டிவா இருக்கலாம், மென்டலி ஆக்டிவா இருக்கலாம், பாடிலி ஆக்டிவா இருக்கலாம், பட் yet you can practice silence. அதைத்தான் பகவான் குறிப்பிடுகிறார். இப்ப பகவானுடைய நிலையில இருந்து அந்த அந்த அவருடைய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் அது சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப அந்த அளவுக்கு அட்டைன் பண்ணாதானே அந்த மாதிரி முடியும் இல்லையா சார்? இல்ல, அதுலயே படிநிலைகள் இருக்கின்றது இல்ல? அதனாலதான் பகவான் வந்து 4 படிநிலைகளை குறிப்பிடுகின்றார் இல்ல? குவைட், காம், பீஸ் அண்ட் சைலன்ஸ் அப்படின்னு கூறார். நம்மால வந்து அந்த குவைட்னஸை கொண்டு வரலாம் முதல்ல, அப்புறம் பீஸை கொண்டு வரலாம். இதுல வந்து படிநிலைகள் இருக்கின்றன. செயல்படும் பொழுதும் பார்த்தோம் அப்படின்னா நம்மால செயல்பட முடியும், அமைதியாகவும் செயல்பட முடியும். இது எல்லா மனிதர்களுக்கும் சாத்தியம். என்ன அப்படின்னா, நம்ம பகவானை எட்டிய நிலையை அடையாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவுக்கு, அவரவருக்கு எட்டிய முடிந்த அளவுக்கு இந்த இதுல வந்து முன்னேற்றம் அடைய முடியும். அதைத்தான்
அன்னையும் கோருகின்றார்கள். அப்படின்னா யாருமே இந்த இன்டெகிரல் யோகாவை பண்ணவே முடியாதே இல்லையா? ஒன்லி மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ தான் பண்ண முடியும். அப்படின்னா ஏன் அவங்க எல்லாரையும் இன்வால்வ் பண்ணாங்க? எல்லாருக்கும் சாத்தியம், பட் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச நிலையில இதை அடைய முடியும். இன்டெகிரல் சைலன்ஸ், டோட்டல் சைலன்ஸ் அட் ஒன்ஸ் யாராலையும் அடைய முடியாது இருந்த நிலை இருந்தாலும் கூட அதுல வேரியஸ் டிகிரிஸ்ல ஒவ்வொருத்தரும் அடையலாம், ப்ராக்ரஸ் ஆகலாம் அதுல. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு நல்ல விளக்கம் சார், ரொம்ப தேங்க்யூ. எஸ் மேடம். நமஸ்காரம் சார். பேசுவதெல்லாம் அன்னைக்கு காணிக்கையாக இருக்கட்டும்னு நீங்க பேச ஆரம்பிச்சேள். நிஜமாவே ரொம்ப அற்புதமா இருந்தது எல்லாமே. நீங்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு பயமும் வந்தது, இது நமக்கு கிட்டுமான்னு. அதாவது ஸ்டேஜஸ் எல்லாம் கேட்டுட்டே வந்தப்போ குவைட், காம், பீஸ், சைலன்ஸ், இது இப்படி ஒரு ஸ்டெப்பா நம்ம போயிட்டு இருக்கணுமா, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு. வெற்றிடத்தில் சாநித்தியம் நிரப்பப்படும்னு சொன்னீங்க, அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அகமுக மௌனம் அதற்கு ஒத்த இறை சக்திகளை இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறையருளால் எல்லாம் கிட்டும்னு நீங்க சொன்னப்போ ரொம்பவே ஆனந்தமா இருந்தது. அப்புறம் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்தீங்க, மதர் எப்படி சொல்லியிருக்காங்க, எப்படி அந்த அமைதியும் சாந்தியையும் நம்ம கூப்பிடணும், இறை ஒளிக்கு திறவாக இருக்க வேண்டும்னு. அப்போ எனக்கு அந்த ஒளி பொருந்திய பாதையோட ஒரு பாற்றும் ஞாபகம் வந்தது. மதர் அதுல ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க, சாந்தி சாந்தி, அமைதி அமைதின்னு, நீ அதை கூப்பிடு உன் ஃப்ரெண்ட் ஆட்டம், அப்ப அது கண்டிப்பா வரும்னு. தேங்க்யூ சார். இது ரொம்பவே உபயோகமா இருந்தது இந்த பேச்சு. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். இந்த புக்கு, இந்த அமைதிங்கிற ஒரு புக்கு ஆல் இண்டியா மேகசீன்ல போட்டிருக்காங்க சார். அதுல நீங்க சொன்ன கருத்து ஃபுல்லாவே இருக்குங்க சார், ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க சொன்ன அந்த 4 பாயிண்ட், பீஸ், காம், குவைட், சைலன்ஸ், அது எப்படி அதுக்குள்ள போகணும், அது எப்படி நம்மளுக்குள்ள செயல்படுது, எல்லாமே டீடைல்டா ஆல் இண்டியா மேகசீன்ல. அது இயர் எல்லாம் போடலைங்க சார், இதுல மந்த் இயர் எல்லாம் போடல. ரொம்ப அற்புதமான புக். வேணா வீடியோல காமிக்கிறேன். ஓகே ஓகே, நன்றிங்க சார், ரொம்ப அற்புதமா இருந்தது. தேங்க்யூ. நன்றிங்க சார். Yes. Good evening, sir. Thank you. Sir, இந்த சைலன்ஸ்னால அன்னையோடைய அம்சங்கள் 4, அந்த ரிசெப்டிவிட்டி, ஈக்வானிமிட்டி, ஆஸ்பிரேஷன், பர்சீவரன்ஸ், இது 4மே நமக்கு காம்ப்ளிமெண்டரியா கிடைக்குதுன்னு உங்க உரையில இருந்து புரிய வருது சார். இதுதான் இதெல்லாம் இருந்தாதான் அது பண்ண முடியும். பர்சிவரன்ஸ், ஆஸ்பிரேஷன், ரிசெப்டிவிட்டி, இதெல்லாம் இருந்தாதான் இந்த சைலன்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டுவதற்கு இதெல்லாம் உபயோகரமாக இருக்கும். அதைத்தான் அன்னை கூறுகின்றார்கள். எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது எல்லாமே. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப வாழ்க்கைக்கு, அன்றாட வாழ்க்கைக்கு பல வழிமுறைகள் உங்களுடைய பேச்சின் வழியே கிடைத்தன. பரவலாக நாம் கேள்விப்படுவதில் எந்த அளவுக்கு, குறைந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதும் நமக்கு புரிய வந்தது. ரமண பகவான் சிஷ்யர்களிடம் சில சமயம் சும்மா என்று கூறுவது, அது அவருக்கு புரியவில்லை. பலர் அவருக்கு விளக்கினார்கள் பகவான் என்ன கூறுகிறார் என்று. ஆனால் அந்த சும்மா இருப்பதனால் மட்டுமே அந்த ஒரு நிசப்தம், எந்த நிசப்தத்தில் இன் சைலன்ஸ் the transcendent acts, அப்படிப்பட்ட சைலன்ஸ், the silence which is the mystic birthplace of the soul, அப்படிப்பட்ட சைலன்ஸ், all rose from silence and goes back to hush, அப்படிப்பட்ட சைலன்ஸ் கிடைக்காது. அதற்காக நாம் எல்லாரும் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு உலகில்
பக்தி பூர்வமாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். நமது யோகத்தில் அந்த பக்தியினுடைய அம்சம் அதிகம். யோகத்தின் அம்சத்தை காட்டிலும் பக்தியினுடைய அம்சம் அதிகம் என்று கூறலாம். அதற்காகத்தான் தனது பிரார்த்தனைகள் அடிக்கடி அன்னை கூறுவார், பீஸ் பீஸ் பீஸ், லெட் தேர் பி பீஸ் ஆன் எர்த் என்பார். குறிப்பாக டிசம்பர் 13, 1913 பிரார்த்தனையில் அதை கூறுவதை பார்க்கிறோம். இன் பீஸ், இன் சைலன்ஸ் இஸ் தி கிரேட்டஸ்ட் ரெவரன்ஸ் என்றும் கூறுவார். நமக்கு ஒன்று அந்த பாதைக்கு போக வேண்டும், இரண்டாவது அந்த பாதையிலிருந்து பிறழாது இருக்க வேண்டும். பாதைக்கு போவது என்ன அது ஹெல்ப் பண்ணும் என்றால் அஸ்பிரேஷன். அன்னை சொல்கிறார், தன் ஆசிரமத்தில் ஒரு சமயம் ஹெச் என்பவர் அன்னைக்கு இந்த சப்கான்ஷியஸ் வசத்தில் வருவதில்லையே என்ற பொழுது அஸ்பயர் மதர், அஸ்பயர் அஸ்பயர் என்று குரலை உயர்த்தி கூறினார். அன்னை அதை பிராக்டிஸில் பார்த்தார், அதில் வெற்றியும் கண்டார். அன்னை அதை கூறியிருக்கிறார். சோ நமக்கு இந்த பேரார்வம் உருவது என்பது ரொம்ப ஒரு இன்றியமையாத ஒரு ஒன்று. A leverage which links us with the transcendent force. அதேபோல் யோகத்திலும் சரி, எந்த உயர்வான ஒரு லட்சியத்தை அடைவதற்கும் சரி, முயன்றோம், உழைத்தோம், பலன் கிடைத்தது என்பது நம்மளால் உலகத்தில் பார்க்க முடியாது. அதனால்தான் என்னுடைய 1000 தடவை நான் தடுக்கி விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் விழுந்து என்னுடைய லட்சியத்தை அடைய நான் மீண்டும் முயற்சிப்பேன் என்று பகவான் ஒரு 1930-32 கட்டங்களில் சூப்பர்மேச்சுவல் கோர்ஸை பற்றி குறிப்பிட்டார். பர்சிவரன்ஸ் அதிகம். ஒன்னும் சண்முகப்பிரியாது வரிசைப்படுத்திய போது அஸ்பிரேஷனும் அதிகம், பர்சிவரன்ஸும் அதிகம். அவருடைய பேச்சில் பல சிறிய தலைப்புகளை அமைத்து சப்பாராசனை அழித்து வரிசைப்படுத்தி எளிதில் உள்வாங்கிக் கொள்வதற்கு வசதியாக நீங்கள் பேசினீர்கள். அது உங்களுடைய விசேஷமான பாடி. அந்த பாடியில் பேசினார்கள். நாங்கள் மிகவும் பயனடைந்தோம். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி பாராட்டுகிறோம். இனி என்னை அன்னையின் இசையுடன் தேங்க்யூ சார், தேங்க்யூ. முடிவு பெறும்.